டெய்லி இந்த லேடி குப்பை தொட்டியில ஏதாவது பேக்கேஜிங் பாக்ஸ் கிடக்குதான்னு பார்த்து தேடி எடுத்து அதுல இருக்கிற கூப்பன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் கையில சுத்தமா பணமே எடுத்துக்கிட்டு போகாம சூப்பர் மார்க்கெட்டுக்குலாம் போய் ஷாப்பிங்லாம் பண்ணுவாங்க. அப்ப எப்படா வாங்கின பொருட்களுக்கு எல்லாம் பே பண்ணுவாங்கன்னு பார்த்தா கேஷியர் கிட்ட போய் பணம் கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க சேர்த்து வச்சிருந்த எல்லா கூப்பன்ஸையும் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு கேஷியருக்கு ஒண்ணுமே புரியல, அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற கூப்பன்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்கேன் பண்றாரு. பார்த்தா கடைசியில அவங்க வாங்கின எல்லா பொருட்களுக்குமே கூப்பன்ஸை வச்சே பே பண்ணிட்டு ₹1 கூட செலவில்லாம எல்லா பொருட்களையும் ஈஸியா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. வீட்ல பார்த்தா ஏதோ மல்லிகை கடை மாதிரி ரேக் ஃபுல்லா ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இவங்க வாங்கிட்டு வர பொருட்களுக்கு எல்லாம் அந்த ரேக்ல இடம் பத்தலனா உடனே அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி சாப்பிட்டுருவாங்க. அப்படி சாப்பிடும்போது ஒரு தடவை ஃபுட் ஏதோ வித்தியாசமா தெரியுது. என்னடான்னு பார்த்தா அது எக்ஸ்பயர் ஆயிருக்குது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா கோவப்பட்டு அந்த ஃபுட்டை மேனுஃபேக்சரிங் பண்ண கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் லெட்டர் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு ரிப்ளை வந்திருக்கு. என்னடா அதுன்னு பார்த்தா நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்காக அவங்களே இவங்களுக்கு ஃப்ரீ கூப்பன்ஸ் கொடுத்திருக்காங்க.